ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்ணுமொழி சாங் பற்றின ஒரு விஷயம் தாங்க. ஆமாங்க. ஸோ கண்ணுமொழி சாங் வந்து பார்த்திங்கன்னா கவினண்ணன் மூவிலேருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஆமாங்க, கவினண்ணனோட அடுத்த மூவியான மாஸ்க் மூவியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா கவினண்ணன், ருஹானி சர்மா, ஆண்ட்ரியா அவங்கெல்லாம் வந்து லீட் ரோல்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்து இந்த கண்ணுமொழி சாங். இந்த சாங்கை வந்து பாடினது வந்து அந்தோனி தாசன் அண்ணன் அண்ட் சுபலாஷினி பாடியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து ஆண்ட்ரியா ஜெரமாயாவும் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. பேரலாக வெற்றிமாறன் சாரோட மென்டர்ஷிப்பில் நடக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான் விக்ரமன் அசோக்ன்றவர் வந்து பண்ணுறாருங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து மியூசிக் வந்து ஆஃபீஸர் வெற்றிமாறன் இருக்கார். சொல்லவே வேணால் வெற்றிமாறன் அண்ணானாலே ஜிவி தான்ன்ற மாதிரி தான். ஸோ ஜிவி அண்ணா தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து கண்டிப்பாக ஒரு டீசெண்டான இது வந்து கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நான் வேறு லெவல் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு கருத்து வேறுபடும், அது வந்து குறை சொல்லலை. பட் என்னை பொறுத்தவரையும் அது ஒரு டீசெண்டான ட்ராக்காக இருந்ததுங்க. நம்ம அந்தோனி தாசன் அண்ணாவோட வாய்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல, ஒரு பக்கா வைப்பாக இருக்குங்க. அவரோட சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சரி, இப்போ ரீசெண்டாக எது கேட்டிங்கனாலுமே அவரோட பழைய சாங்ஸு அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டு வைப் தருங்க. சுப்லாஷினி சொல்லவே தேவையில்லை, அவங்க ரீசெண்ட் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாய்ஸும் டீசெண்டாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ஆந்தோனி போர்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது, அவர் பாடின போர்ஷன்ஸ். என் சுப்லேஷனையும் நல்லா பாடியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக ஆந்தோனி போர்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மூவியில் வந்து கவினண்ணா வந்து ஒரு டிடெக்டிவ் ரோல் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாங்லேயே அதை ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட நேம் வந்து வேலுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஹீரோயின் நேம் வந்து ருஹானி சர்மா. அவங்க இந்த மூவியில் வந்து ரத்தின்ற கேரக்டர் நேமோட ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஆண்ட்ரியா மேம் பற்றின அப்டேட் வந்து இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாங்களா, அது பாசிட்டிவாக பண்ணுறாங்களா, அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிங்கிள் ஒரு ஃபர்தர் சாங்ஸ் வந்தது தெரியும் அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.